அண்ணன் மரியாதை அண்ணா கரூர் சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 41 குடும்பங்களை நம்ம எல்லாரும் இழந்துட்டோம். ஆனா அன்னைக்கு நாள்ல கொஞ்சம் கூட யோசிக்காம பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் என்னோட சார்பா நான் என்ன செய்யணுமோ எல்லாமே செய்யறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் எல்லாத்துக்கும் மாசம் 5000 ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காரு. அந்த குடும்பங்கள்ல இருக்க குழந்தைங்களோட எல்லாருடைய படிப்பையும் அண்ணன் அவர்கள், நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதை அண்ணா அவங்களுடைய படிப்பை எல்லாத்துக்குமே அவர் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ வசதியும் செஞ்சுட்டு இருக்காரு. நம்மளுடைய ஆர்கே நகருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100 குழந்தைங்களை அவருடைய சொந்த காலேஜ்லயோ அவங்களுடைய கம்பெனிலயோ படிப்போ வேலையும் தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்மள மாதிரி ஏழை ஜனங்கள், அதாவது ஒரு சிங்கிள் மதர் இருக்கிற குழந்தைங்க பெண்களுக்கு 25 பெண்களுக்கு வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணனுடைய சார்பா அண்ணனுடைய சீரோட அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பகுதியில ரோடு வசதி எல்லாம் பாத்திருப்பீங்க. ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். இதே பகுதியில இருக்க ஒரு சின்ன குழந்தைய அந்த லாரி ஏற்றி அந்த குழந்தை இறந்து போச்சு. காரணம் என்ன? சரியான ரோடு இல்ல. இந்த பகுதியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்மளுடைய அண்ணன் மரியாதை அண்ணா அவர்கள் பாத்துக்குவாரு. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இந்த 23ஆம் தேதி நீங்க போற ஓட்டுல தான் இருக்கு. மாதாந்திர உதவித்தொகை இப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்க 1000 ரூபாய் அப்படின்றது 2500 ரூபாய் தளபதி கீழே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய ஓட்டு எல்லாத்தையுமே நீங்க விசில் சிவத்து கீழே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதோட இப்ப கேஸ் பிரச்சனை அதிகமா இருக்கு. இந்த கேஸ் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே இப்ப இருக்கிற சிஎம் ஏதாவது யோசிச்சிருக்கலாம். கேஸ் பிரச்சனை வருது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காம எங்க கையில கிடையாது, ஈரான் கட்சிக்குன்னா அது நாங்க பொறுப்பு இல்லைன்னு அவர் வாட்டு பண்ணிட்டாரு. ஆனால் ஆட்சியில இல்லாதப்பவும் கூட மக்களுக்காக எங்கள் தளபதி அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்ற ஒரு திட்டத்தினால வருஷத்துல 6 சிலிண்டர் இலவசமா தரேன்னு சொல்லி மக்களுக்காக சொல்லியிருக்காரு. அதனால மக்களே தயவு செஞ்சு யோசிச்சு இந்த ஓட்டு போடுங்க. இந்த எலெக்ஷன் டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கேக்காக கிடையாது. மக்களுக்காக நிக்கிற தூய சக்திக்கும் மக்களை அழிக்கணும்னு நினைக்கிற திமுக போன்ற தீய சக்திக்குமான எலெக்ஷன். அதனால தயவு செஞ்சு உங்களோட ஓட்டுகளை விசில் சின்னத்துல கேளுங்க, விசில் சின்னத்துல போடணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு தடவை நம்மளோட ஆட்சி அவங்க கையில போச்சுன்னா தமிழ்நாட்டோட மக்களோட வாழ்க்கை மொத்தமா போச்சு. சிந்திச்சு வாக்களிங்க. எங்களுக்காக, தளபதிக்காக, உங்க தம்பிக்காக, உங்க அண்ணனுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி.